الله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை புகழ்ந்து அவன் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறி அந்த உத்தம நபி அவர்கள் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி விட்டு சென்ற புனிதமான தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்திலே உயர்வுவதற்காக வேண்டி தங்களுடைய உடல் பொருள் ஆவிகள் அனைத்தையும் அர்ப்பணித்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இன்னும் இந்த சத்திய சன்மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு எவ்வாறு அறிமுகப்படுத்தி விட்டு சென்றார்களோ அதே ரூபத்திலே எந்த விதமான கூட்டலோ குறைத்தலோ வந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி தூய்மையான உள்ளத்தோடு பாடுபடக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்ற அருள் உண்டாவதாக என்று கூறி பிரார்த்தித்தவனாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இட்ட கட்டளையாம் யௌமுல் ஜுமாவுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவருடைய புனிதமான இந்த மஸ்ஜிதிலே வந்து நன்மையை நாடியவர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வயோதிபர்களே, வாலிபர்களே, இளம் சிறார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எவைகளை எல்லாம் எங்களுக்கு எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அவைகளிலே முடிந்த வரைக்கும் எடுத்து நடந்து வாழ்ந்து வருமாறும், எவைகளை எல்லாம் மட்டும் தவிர்ந்து வாழ்ந்து வருமாறு எங்களுக்கு வன்மையாக கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை எல்லாம் விட்டு முற்றாக தவிர்ந்து வாழ்ந்து வருமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக இஸ்லாமிய கல்வியும் புரிதலும் என்ற தலைப்பிலே சில விடயங்களை உங்களுக்கு நான் ஞாபகமூட்டலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் உருவாகி இருக்கக்கூடிய எந்த ஒரு மார்க்கமாக இருந்தாலும் அந்த மார்க்கத்துடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஆர்வம் ஊட்டி பேசாது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துடைய அடிப்படையே ஆரம்ப வசனமே கல்வியை பற்றி தான். கற்றுக்கொள், படித்துக்கொள் என்ற செய்தி தான் முதலாவதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இறக்கி வைக்கிறான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற அந்த வசனத்தின் மூலமாக ஓதுவீராக, கற்பீராக, படிப்பீராக, புரிந்து கொள்வீராக என்று அல்லாஹ் தஆலா கல்வியை, அறிவை பெறுவதை பற்றி தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் முதல் வசனமே இறக்கி இருக்கிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் படைத்த படைப்பில் ஆகப்பெரிய சிறந்த படைப்பு மலக்குமார்கள். அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். அந்த ஒளியினால் படைக்கப்பட்டவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர் மண்ணால் படைக்கப்பட்ட ஆதம் அவர்களுக்கு ரெஸ்பெக்ட், மரியாதை செலுத்தும்படி சொன்னான். ஏன் சொன்னான் என்றால் அவர்களுடைய அந்தஸ்தை அவர்கள் அல்லாஹ் மனிதனை படைக்கிறதுக்கு அபிப்பிராயம் கேட்ட நேரம் உலகத்தில் ஆக்களுக்கு ஆக்கள் வெட்டிக்கிட்டு கொண்டுக்கிட்டு கொலை செஞ்சுக்கிட்டு ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு கூட்டத்தை நீ படைக்க போகிறாய் என்று மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் மஷூரா சொன்னார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா சொன்னான், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிவிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சிட்டு ஆதமுக்கு அல்லாஹ் தஆலா வஅல்லம ஆதம அஸ்மா குல்லஹா, ஆதமுக்கு நாம் அனைத்தையும் படித்து கொடுத்தோம் என்றான். அதாவது மலக்குமார்களுக்கு தெரியாத விஷயத்தை கூட ஆதமுக்கு அல்லாஹ் படிச்சு கொடுத்ததா சொல்றான். சொல்லி போட்டு தான் மலக்குமார்ட்ட அல்லாஹ் கேட்கிறான், இன்னென்ன பொருளுக்கு என்னென்ன சொல்லுங்க கேட்ட நேரம் அவங்க மலக்குமார் என்ன செய்யறாங்க, லா இல்ம லனா மா அல்லம்தனா, யா அல்லாஹ் நீ எங்களுக்கு படிச்சு தந்ததை தவிர வேற எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்றாங்க அவங்க. ஆதமுக்கு அல்லாஹ் சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அனைத்து பொருள்களுடைய பெயரையும் சொல்றாரு. அப்ப என்னுடைய படைப்பை பார்த்தீங்களான்னு அல்லாஹ் சிறப்பிக்கிற நேரம் மலக்குமார்கள் உடனடியாக அவங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டு ஆதமுக்கு என்ன செய்யறாங்க, மரியாதை செலுத்துறாங்க, சுஜூது செஞ்சாங்கன்னு அந்த வார்த்தை தான் வருகிறது. சுஜூது அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் அல்லாஹ் தஆலா செய்ய விட மாட்டான். அந்த சுஜூத் என்ற வார்த்தைக்கு அந்த இடத்துல மரியாதை, ரெஸ்பெக்ட், கண்ணியம் என்றான் அதுக்கு அர்த்தம். ஆனா ஷைத்தான் என்ன செஞ்சான், நான் இல்லா இப்லீஸ், நான் சிரமணியை மறுத்துட்டேன் ஏலான்னு சொல்லிட்டான்.
அதுக்கு அவங்க என்ன சொன்னான் காரணம்? கால ஹலக்தஹு மின் நாரின் வ ஹலக்தஹு மின் தீன். நீ என்ன செஞ்சிருக்காய்? ஆதம மண்ணால படைச்சிருக்காய், என்ன ஒளி நீ நெருப்பால படைச்சிருக்காய். படைப்புல உயர்ந்தவனாகிய நான் எப்படி அவனுக்கு படைப்புல தார்ந்த ஆதமுக்கு மரியாதை செலுத்துறேன் அவன் மறுத்தான். அவன் பெருமை அடித்தான். ஒகான மினல் காபிரின், அதனால அவன் காபிர்கள் ஒரு ஆளா போயிட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப உயர்ந்த சிறப்பாகிய மலக்குமார்கள் கண்ணியம் குறைந்த படைப்பாகிய மனிதனுக்கு மரியாதை செலுத்துறதை கொண்டு வந்ததுக்கு அடிப்படமே அறிவு தான். அறிவை கொண்டுதான் உலகத்தில் அல்லாஹ் தஆலா அந்த அந்தஸ்தை கொடுக்கிறான். வயர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் உலில் இல்ம தரஜாத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்கள சிலாக்களுக்கு நாங்க கண்ணியத்தை கொடுக்கிறோம். எதற்கு தெரியுமா? ஈமான மூமின்களுக்கு. யர்ஃபஉல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும், மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா உங்களில் உள்ள மூமின்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறான் அல்லாஹ் ஈமான் காரணமாகவும் உலுல் இல்ம தரஜாத், அதாவது அறிவின் மூலமாகவும். எப்பயுமே அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னா ஈமான முன்னுக்கு நிபந்தனையா போடுவான். என்ன செஞ்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, ஒரு ஈமான அல்லாஹ்வோட நம்பிக்கையை முன்னுக்கு போட்டுட்டு தான் மற்ற எல்லாம் அல்லாஹ் பேசுறேன். இதுல ஈமான் உள்ளவர்களுக்கும் கல்வி அறிவு உள்ளவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பல அந்தஸ்துகளை கூட்டி தாரான்னு அல்லாஹ் சொல்றான். இவ்வளவும் போதும் ஒரு மனுஷன் அறிவுள்ளவனா அறிவை பெறவனா இருக்கணும்ன்றதுக்கு. அதுலயும் அல்லாஹ் தஆலா மேலதிகம் அல்லாஹ்வோட தூதர் சொல்றாங்க, மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் தஆலா நலவை நாடுறானோ, யாருக்கு அல்லாஹ் தஆலா கைர நாடுறானோ அவன் அல்லாஹ் தஆலா மார்க்க அறிவிலே விளக்கம் உள்ளவனாக ஆக்குறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த மார்க்க அறிவை தேடிக்கொள்ற புரிந்து கொள்றது ஏற்பட்ட பிரச்சனை தான் காலங்காலமா நாம வழிகேட்டிருக்கிறதுக்குரிய ஒரு காரணம். மார்க்க அறிவையும் பெறணும், மார்க்க அறிவுக்கு ஒப்போசிட்டா இருக்கக்கூடிய மார்க்க அறிவு அல்லாத அறிவுகளை நாங்க புரிந்து கொள்ளணும். இல்லைண்டா நிச்சயமா சத்தியமா நாம் அவ்வளவு வழிகேட்டிலையும் போயிடுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு நபிமார்களும் வந்து அவங்க சொன்ன மார்க்கம் அப்படியே இருந்திருந்தா, மார்க்கம் அவங்க சொன்ன மார்க்க அறிவு அப்படியே இருந்திருந்தா இன்னொரு நபி உலகத்துக்கு வர வேண்டிய தேவை இல்லை. அப்ப என்ன நடந்துச்சு? ஒரு நபி வருவாரு, அவர் மார்க்க அறிவை படிச்சு கொடுப்பாரு. அந்த நபிட மரணத்துக்கு பின்னால மக்கள் என்ன செய்வாங்க? மார்க்கம் என்ற பேர்ல அந்த நபி சொல்லி கொடுக்காததை எல்லாம் மார்க்கமா நினைச்சு செய்வாங்க. பின்னாடி என்ன ஆகும்? இன்னொரு நபி வந்துருவாரு. இப்படித்தான் தொடர்ச்சியாக நபிமார்கள் வர வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு, மார்க்கம் இல்லாம போனதால. நமக்கு அப்படியா? நமக்கு அப்படித்தான் இருந்திருக்கும் இன்னொரு நபி வரதாக இருந்தா. ஆனா நபி அவங்க விருது நபியா வந்து மார்க்கம் என்றா என்னென்று அறிவை புகட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம சமுதாயம் நபி அவங்க வந்ததுக்கு பின்னாடி இருந்து சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு பின்னால தாபீன்கள், தாபீன்களுக்கு பின்னால தபவு தாபீன்கள், அதுக்கு பிறகு இமாம்கள் என்று ஒழுங்கா வந்த மார்க்கம் பின்னாடி பரவலாக முழு உலகத்திலையும் போகும்போது மார்க்கம் என்ற பேர்ல மார்க்கம் அல்லாததெல்லாம் மார்க்கமா போனுச்சு. அதனாலதான் இன்றைக்கு மார்க்க அறிவு என்றா என்ன, அதுல என்னென்ன பிரிவுகள் இருக்குன்னு தெரியாத ஒரு வகையில நாங்க இருக்கிறோம். இபாதத்துகளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் செய்யறதுக்கு ஆர்வம் இருக்கு, வணக்கம் செய்ய எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கு. ஆனா அந்த வணக்கம் என்றது அல்லாஹ் சொன்ன அறிவோட, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அறிவோட செஞ்சா மட்டும்தான் அல்லாஹ் தஆலா ஏத்துக்குவான். இல்லைன்னா தூக்கி முகத்து குப்பையில வீசிடுவான். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் மார்க்க அறிவு இருக்கேன்னு கேட்டா இருக்கேன்னு சொல்றதுக்கு இல்லை, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த தொழுகிறோம், நோம்பு பிடிக்கிறோம், அதோட முடிஞ்சுக்காது. வேற என்ன இருக்கு நான் கேட்கிறேன்? நம்ம சமூகத்தில் 5 நேரம் தொழுகிறோம், ரமலான் வந்தா நோம்பு பிடிக்கிறோம். மற்றபடிக்கு நம்ம சமூகத்தில் திடீரென்று ஒரு மார்க்க அறிவு ரீதியாக தலாக்குடைய சட்டம் தெரியுமா? சொத்து பங்குடைய சட்டம் தெரியுமா? இப்படி எத்தனையோ தொழுகையுடைய சட்டம் எல்லாருக்கும் தெரியுமா? எதுவும் தெரியாது. ஆனா உலகத்து காரியங்களை கேட்டு பாருங்களேன். தங்கம் என்றா என்ன, அது எவ்வளவு விலை போகுது, இப்படி உரசினா நிலமா, அப்படி உரசினா நிலமா எல்லாம் பேசுவாங்க. ஒரு தங்க வியாபாரியை பற்றி, தங்க வியாபாரி அதை பற்றி நல்லா பேசுவார். அதே மாதிரி ஒரு மளிகை கடை வியாபாரி நல்லா தெரியும். அப்போ உலகத்து காரியங்களை படிச்சிருக்கிற அளவுக்கு மறுமைக்குரிய வாழ்வு, நம்மளை ஈடேற்றத்துக்குரிய வாழ்வு, சொர்க்கத்துக்குரிய வாழ்வு சம்பந்தமாக உள்ள அந்த அறிவை பெறத்துல நம்மளோட புரிதல் காணாம இருக்குது. உதாரணமா ஒரு காலம் இருந்துச்சு, இப்போ மதரசாக்கள் இன்னைக்கும் அரபு மதரசாக்களை கொண்டே பிள்ளைகளை எல்லாரும் சேர்க்கிறாங்க. சில வாப்பா மாதிரி தங்களோட பிள்ளை எனக்கு தான் மார்க் அறிவு கிடைக்கல, அதான் நம்மளோட பிள்ளையாவது மௌலவிக்கு ஓதட்டும் என்று கொண்டு போய் மதரசாவில் சேர்ப்பாங்க. ஆனால் எந்த மதரசாவில் கொண்டு சேர்க்கிற அங்கே என்ன ஓதி கொடுக்காங்க, அவன் ஓதிக்கிட்டு வந்தாங்கடா ஒழுங்கா இருப்பானா அல்லது வடிகட்டில் போயிடுவானா என்று நினைக்காத அளவுக்கு நம்மளோட உமா அப்பா மாதிரி மார்க்க கல்வி படித்து கொடுக்கணும் என்று நினைக்கிறாங்க. ஆனால் அது எங்கே கொண்டே கொடுக்கணும் என்று நிறைய பேருக்கு தெரியாது. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் வழிகடான பல மதரசாக்கள் இருக்கிறது.
பல மதரசாக்கள் இருக்கிறது. ஒரு காலம் இருந்துச்சு தரீக்காக்களை கொண்ட மதரசாக்கள், ஷாதுரி தரீக்காவை கொண்டு அடிப்படையில் கட்டப்பட்ட மதரசாக்கள். அதே போல காதிரி காதிரியா முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானியுடைய அவரை பெரிய ஆளாக்கி உருவாக்கப்பட்ட மதரசாக்கள். இன்றைக்கும் காதிரி என்ற பேரில் மற்ற மௌலவிமார் இருக்கிறாங்க. அப்ப அங்க என்ன சொல்லிக் கொடுக்கப்படும்? அந்த தரீக்கா பற்றிய உள்ள மிகைப்படுத்தல் தான் இருக்கும். அதே மாதிரி இஸ்லாமிய இயக்கங்கள் மதரசா நடத்துது. இஸ்லாமிய இயக்கங்கள் பல இயக்கத்தை சொன்னா சண்டை வரும், பேரை நான் சொல்ல விரும்பல. ஒவ்வொரு இயக்கமும் மாசா நடத்துது. அந்த மதரசாக்களை கொஞ்சம் விட்டா மார்க்கத்தை தான் சொல்லிக் கொடுத்தாலும் என்னதான் சொல்லிக் கொடுத்தாலும் வெளியே மௌலவி ஆகிட்டு வார நேரம் அந்த மௌலவிமாருக்கு ஹக்கு இன்னதுதான் சரி என்று தெரிஞ்சதுக்கு பின்னாடியும் ஆனா அவங்க பேச மாட்டாங்க. ஏனென்றால் அந்த இயக்கத்துக்கு பிரச்சனையா வரும், நம்ம ஓதி கொடுத்த மதரசாட பேர் கெட்டு போயிடும் என்னத்துக்காக வேண்டி உண்மை தெரிஞ்சாலும் பேசாத மௌலவிமார்கள் உலமாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல உடச்சிக்கிட்டு வரவன் தான் இதுக்குள்ள வந்து கூடுறேன். அதை மீறி உலக மரியாதை வேலை கண்ணியன்ற வேலை மார்க்கத்தை சொல்லுவோம் துணிஞ்சவன் மட்டும்தான் தௌஹீதுக்குள்ள வார. அப்ப நாம பார்க்கிறோம் மார்க்கம் இன்னதென்று தெரிஞ்சதுக்கு பிறகும் நிறைய பேர் மார்க்கம் பேசாம இருக்கிறாங்க. மார்க்கம் தெரியும். அப்ப மார்க்க அறிவு கற்றுக்கொண்டது என்ன அறிவு இருக்கு? நம்மளோட சமூகத்தை பொறுத்த வரைக்கும் சோர்களே நமக்கு எல்லாம் தெரியும் என்ற நினைப்பு சிலாக்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு மதரசாவில் ஒரு மௌலவிக்கு ஒரு பிள்ளைய ஓதி வைக்கிறதுக்கு ஒரு தாய் தகப்பனுக்கு 7 வருஷம் போகும். 7 வருஷத்துக்கும் குறைஞ்சது ஒரு 10 லட்சம் ரூபாவது செலவு போகும் ஒரு பிள்ளைய மௌலவியாக ஓதி வைக்கிறது. உங்க மதரசாவில் என்ன ஓதி கொடுப்பாங்க? முதல்ல போனோன்னா மொழியை படிப்பிப்பாங்க. லுகான்னு சொல்லக்கூடிய மொழி, அதாவது தமிழ் பேசுற பிள்ளைகளுக்கு அரபு மொழியை படிக்கிறதாக இருந்தா அரபு மொழியை படிக்கிறதுக்கு ஆரம்பத்தில் இலக்கணம் இலக்கியம் என்று 2 இருக்குது, அதை படிக்கணும். இந்த எழுத்துக்கு மேல ஹரக்கத்து இல்லாம இருக்குமே அதை வாசிக்கிறதாக இருந்தால் அரபு இலக்கண இலக்கியம் படிக்கணும். இந்த இலக்கண இலக்கியத்துக்கும் இந்த பிள்ளைகள கட்டித்தனத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல மதரசாவோட உஸ்தாத்மார்கள் நிலைமையை பொறுத்த வரைக்கும் அந்த திறமையை பொறுத்து 2 வருஷம் 1.5 வருஷம் ஆகலாம். இந்த 1.5 வருஷம் 2 வருஷம் மட்டுமே ஒரு மௌலவிக்கு ஓதுற புள்ள 2 வருஷம் மதரசாவோட காலத்தை கழிக்கிறாங்க. நல்லா உழைக்கணும். இந்த 2 வருஷத்துக்குள்ள இந்த பொடியை விட்டு போட்டு ஓடி வந்தாரா இருந்தா, இந்த மௌலவிக்கு விட்டு போட்டு ஓடி வந்தாருண்டா சமூகத்துடைய பார்வையில ஒரு மௌலவி தலப்பா கட்டிருப்பாரு, சொப்பியை ஓட்டிருப்பாரு, அவர் மௌலவி. ஆனா அவருக்கு ஒன்றும் தெரியாது. சாதாரணமா உள்ளவனுக்கு தெரிஞ்சது கூட அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்? அதுக்கு மேல அவர் படிக்கல. அப்ப அரபு இலக்கண இலக்கியம் படிக்கிறதுக்கு பிறகு அதுக்கு பிறகு குர்ஆன் தஃப்சீர் படிப்பாங்க, மதரசால ஓதி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? ஹதீஸ் விரிவுரை படிச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தாரீக் வரலாறு படிச்சு கொடுப்பாங்க, இஸ்லாமிய வரலாறு அதை படிச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபிக்ஹ் வரலாறு படிச்சு ஃபிக்ஹ் சட்டத்தை படிச்சு கொடுப்பாங்க. இந்த ஃபிக்ஹ்ன்றது ஃபிக்ஹ் சுன்னா நபி வழியில உள்ள ஃபிக்ஹ் சட்டமான்னு கேட்டா அது இல்லை. சில மதரசாக்கள்ல ஷாஃபி மதரசாண்டா ஷாஃபி சட்டம், சில மதரசாக்கள் ஹனபி மதரசாண்டா ஹனபி சட்டம். அப்ப ஓதி போட்டு பிள்ளைகள் வந்து ஷாஃபி பிரகாரம் ஹனபி பிரகாரம் தான் மார்க்க சட்டம் சொல்லுவாங்க. அதுக்கு இதுக்கு நபி அவங்களோட வழிமுறைக்கு எந்த சம்பந்தமும் கிடைக்காது, இருக்காது. இப்படி இந்த பிள்ளைகள் 7 வருஷம் ஓதி போட்டு வந்து இந்த பிள்ளைகள் 7 வருஷம் ஓதி போட்டு வந்தாலும் ஹதீஸை படிச்சு கொடுக்கறதுனால எவ்வளவு புகாரில மட்டும் 7000 ஹதீஸ் இருக்குது. இவ்வளவுத்தையும் படிச்சு கொடுப்பாங்களா? மாஷாவுல இல்லை. என்ன செய்வாங்க? ஒரு பரக்கத்துக்கு ஒரு 40 ஹதீஸை படிச்சு கொடுப்பாங்க. நீங்க மேலதிகமா படிச்சுக்கோங்க பிள்ளைகள்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த பிள்ளைகள் திறமைசாலியா விருப்பமுள்ள சில பிள்ளைகளா இருந்தால் சில பிள்ளைகள் படிக்கும். சில பிள்ளைகள் நினைவான் மௌலவி ஆகிட்டு வந்து நான் மௌலவி என்ன நினைப்பிள்ளையும் அந்த மெதப்பிள்ளையும் அவன் இருந்துடும், ஒன்றும் படிக்க மாட்டான். அதுக்கு மிச்சம் அந்த மதரசால ஓதி கொடுத்தது மட்டும்தான் அவருக்கு தெரியும். இப்படி அவருக்கு எல்லாம் தெரியாது. அவருக்கு மார்க்க மௌலவியாகிட்டு வந்தாலும் மார்க்கத்தில் எல்லாம் தெரியாது. எல்லாம் தெரிஞ்சிருப்பாரு, எல்லாம் புரிஞ்சிருப்பாரு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா புல அந்த புலைய மாற்றணும். அதே போல அவர்களே இவர மதரசால 7 வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சு ஒரு ஆளை மௌலவியாக்கி கொண்டுகிட்டு வந்து விட்டா அவருக்கு மார்க்கத்தை பற்றிய புரிதல் நிறைய கிடையாது. ஆனா நாம நினைச்சிட்டு மௌலவி எல்லாம் தெரிஞ்சிருப்பாரு. இதான் உலகத்துல ஆக்கல்ற பார்வை, இது நம்மட புரிதல். அதே போல இது 7 வருஷம் மதரசா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மதரசா எத்தனை வருஷம்? ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை படிச்ச எத்தனை வருஷம்? 23 வருஷம். இன்றைக்கு குர்ஆன் இக்ரா என்ற வசனம் இறங்கிச்சோ அண்டையில இருந்து ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் வரைக்கும் 23 வருஷ காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்கள் படிச்சாங்க. அப்ப பிரச்சனை அவங்களோட பிரச்சனைகளுக்கு ஏற்ற குர்ஆன் வசனம் இறங்கும், அதுல ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹ் அதோட சம்பந்தப்பட்டதில் சொல்லுவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா 23 வருஷ காலம் சஹாபாக்கள் மார்க்கம் படிச்சாங்க. நம்மட பிள்ளையோட மதரசா 7 வருஷம், சஹாபாக்கள மதரசா 23 வருஷம். இந்த 23 வருஷ காலத்திலையும் எல்லா சஹாபாக்களுக்கும் எல்லாம் தெரியுமா? எல்லா சஹாபாக்களுக்கும் எல்லாம் தெரியாது.
எல்லாம் தெரியாததுக்குரிய அடையாளங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்ல நேரம் காணாது. ஒரு ஹதீஸை மட்டும் சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க, அவங்கள ஆட்சி காலம்னு நினைக்கிறேன். அப்ப அந்த நேரம் அவங்கள சந்திக்கிறதுக்கு அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. வந்தா அவங்க கொஞ்சம் வேலையா இருக்கிறாங்க. அப்ப வாரவங்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுக்கிறாங்க. ஒரு ஆளை அவரை நிக்க சொல்லுங்க, நான் அவரை பிறகு கூப்பிடுறேன்னு. இவர் வந்து சலான் சொல்றாரு, அனுமதி கேட்கிறாரு. 3 தடவை சலான் சொல்றாரு, அனுமதி கேட்கிறாரு. அதுக்கு பதில் ஒன்றும் இல்லை, அவர் திரும்பிடுறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்ப அனுமதி கேட்டவர் எங்க, அவரை கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப கூட இருந்த ஆட்கள் சொல்றாங்க, அவர் போயிட்டாரே, அவர் போயிட்டாராம், அதை எப்படி போகலாம், என்கிட்ட கேட்காம இந்த அனுமதி பெறாம அவர் எப்படி போகலாம், அவரை கூட்டிட்டு வாங்க சொல்றாங்க. அவரை கூட்டிட்டு வந்த உடனே நான் சொல்ல போது நீங்க ஏன் போனீங்கன்னு அவர் கேட்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அந்த அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு அப்படிதான் படிச்சு தந்திருக்காங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு மார்க்கெட்டை அப்படித்தான் படிச்சு தந்திருக்காங்க. நீங்க சலான் சொல்லுங்க, 3 முறை அனுமதி கேளுங்க, அனுமதி மறுத்தா நீங்க திரும்பிடுங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நான் ரசூலுல்லாஹ் வழிபாராயணம் செஞ்சேன்னு சொல்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்ல இல்ல இது அவருக்கு தெரியாது இந்த ஹதீஸ். அவர் இல்ல இல்ல இதுக்கு சரியான ஆதாரத்தை நீங்க கொண்டு வரணும், நீங்க சரியான ஆதாரத்தை கொண்டு வராட்டி உங்களை நான் கடுமையாக தண்டிப்பேன் என்று சொல்றேன். சொன்ன உடனே பதறி ஓடிட்டு வராங்க. அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு ஓடிட்டு வராங்க மதீனத்து அன்சார்களோட சபையில வந்து, இப்படிதான் நடந்துச்சு, இப்படி ஒரு ஹதீஸ் நபி அவங்க சொல்லியிருக்காங்கல்வா, அதுல அவங்களுக்கு தெரிஞ்சாக்கள் யாரும் இருக்கிறீங்களா என்று கேட்ட உடனே நிறைய மூத்த சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அவங்கள ஒரு ஆள் சொல்றாரு, எங்களை வயசுல மூத்தாக்களுக்கு ஒன்றும் பெருசா தெரியாது, ஒரு சின்ன பையன் ஒரு ஆள் இருக்கிறாரு இளமான், அவரை கூட்டிட்டு போங்க, அவருக்கு தெரியும். யார் அவரு? அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கூட்டி கொண்டு வந்து உமர் கிட்ட விடுறாங்க அவங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, இப்படி இவர் சொன்னாரு, இதுக்கு ஆதாரம் இருக்கா என்று கேட்ட உடனே அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆமா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், நீங்க அனுமதி கேட்டா அனுமதி மறுக்கப்பட்டா திரும்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு பெரிய கை செய்தப்படுறாங்க. என்னமா சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பாருங்களேன் இது நமக்கு தெரியாம போச்சு, நமக்கு மறைஞ்சு போயிட்டே, இது அந்த காலத்துல வியாபாரம் அது இது உலக காரியம் என்று ஓடி தெரிஞ்சதால இது எனக்கு தெரியாம போச்சு என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த ஹதீஸை நான் ஏன் சொல்றேன் தெரியுமா அவர்களே, 23 வருஷ கால நபியோட வாழ்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இந்த சலாம் மறக்கப்பட்ட திரும்பி போகிற ஹதீஸ் தெரியாதான். புகாரில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஒரு சின்ன சஹாபி சொல்லித்தான் அது தெரிய வருகிறது. அப்ப இதுல உள்ள சட்டங்கள் என்ன? ஒரு ஹதீஸ் தெரியாம பெரியாக்களுக்கும் தெரியாம போகும் ஒரு மார்க் அறிவு, சின்ன பொடிய ஒருத்தனும் அதை தெரிஞ்சு வச்சிருப்பான். சின்ன ஆளுகிட்ட இந்த ஒரு மார்க் அறிவை பெறத்துல எந்த விதமான பக்கமும் இல்லை, மேம்பாடும் கிடையாது. அதே போல பெரியாக்கள் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. அதே போல சகோதரர்களே, எந்த ஒரு அறிவாக இருந்தாலும் அதுக்கு ஆதாரங்கள் கோணும். வாயில வந்ததை சொல்லி வாயில வந்ததை கேட்டு மார்க்கம் பேசி மார்க்கம் படிச்சு செயல்படையலான்றத இந்த சம்பவங்கள் நமக்கு அப்ப தெரிவிக்குது. என்ன நான் சொல்ல வரேன்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதை தெரியாம போனதுக்குரிய காரணத்தை சொல்றாங்களே, அந்த காலத்துல நாங்க வியாபாரம் அது இது தெரிஞ்சதால இது தெரியாம போச்சுன்னு சொல்றாங்க. இப்ப நாங்க கேட்கிறோம், நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நாம யாரு 90% மக்கள் வியாபாரி மாதிரி, 90% வியாபாரி மாதிரி. அப்ப 7 வருஷம் ஓதி முடிச்ச மதரசாவில் ஓதி முடிச்ச பிள்ளைகளுக்கே நான் எல்லாம் தெரியாது, 23 வருஷம் ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்த சஹாபாக்களுக்கே மார்க்கம் என்று எல்லாம் தெரியாது என்றா வாழ்க்கையில பள்ளியில இஷாவுக்கு போற ஒரு ஹதீஸ் வாசிப்பாங்க, நாம உட்கார்ற கிடையாது. ஓமா இல்லையா? அதே போல நோன்பு காலத்துல இஃப்தார் பயான் என்று போடுவாங்க, அதுக்கு நாம நேரத்துக்கு வார கிடையாது. அதே போல விசேஷமான நிகழ்ச்சி செய்வாங்க, மாநாடு போடுவாங்க, அதுக்கு நாம வார கிடையாது. குறைஞ்சபட்சம் ஜும்மாக்காக கூட நேரத்தோட வார கிடையாது. வாழ்க்கையில முழுக்க நேரங்காலத்தையும் எல்லாத்தையும் புறக்கணிச்சிருக்கிற நமக்கு எல்லாமா தெரிய போகுது. நான் கேட்கிறேன், இப்ப எல்லோருமே தெரியாத நிலையில தான் பெரும்பாலான நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த பள்ளியில வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் கேட்கிறேன், எல்லாருமே இஸ்லாமிய அகீதா பத்தி படிச்சிருக்கோமா? இஸ்லாமிய அகீதா பத்தி தெரியுமா? எல்லாரும் லட்சணமும் இந்த யுத்தத்தில் தெரிஞ்சு போச்சு. இந்த யுத்தம் நடந்துச்சு இல்லையா, இந்த அமெரிக்காக்காரன் இஸ்ரேல்காரன் ஈரானுக்கு அடிச்சானுவா, இந்த ஈரானுக்கு அடித்த விஷயத்துல பேஸ்புக்கை திறந்தா முஸ்லிம் என்ற பேரில் அடிக்கக்கூடிய பெரிய பெரிய படிப்பாளிகள், இன்ஜினியர் டாக்டர் என்று பெரிய பெரிய படிப்பாளிகள் எல்லாம் இஸ்லாமிய அறிவியலை பற்றிய தெளிவில்லாம, வழிகட்டை பற்றிய தெளிவான அறிவில்லாம பக்க சார்பாக அமெரிக்காவுக்கு எதிராகவும் ஈரானுக்கு ஆதரவாகவும் அதே நேரம் சவுதி போன்ற அரபு நாடுகளை சபிச்சும் பதுவா செஞ்சும் திட்டியும் ஏசியும் நிறைய பதிவுகளை போட்டாங்க. பேர ப்ரொஃபைலுக்குள்ள தேடி பார்த்தா பெரிய டாக்டர்,
பெரிய இன்ஜினியர். அப்போ உலக கல்வியில படித்த ஒரு டாக்டர் இஸ்லாம் உலக கல்வி மார்க்க கல்வி என்று பிரிக்கல. இஸ்லாம் உலக கல்வி மார்க்க கல்வி என்று பிரிக்கல. இஸ்லாம் எப்படி கற்கிறதுன்னா ஆகுமான கல்வி, ஆகாத கல்வி, பயனுள்ள கல்வி, பயனில்லாத கல்வி தான் சொல்லுது. ஒரு டாக்டரும் அவர் முறையா இஸ்லாமிய அடிப்படையில் இருப்பாராக இருந்தா, அவர் ஒரு கல்வி கற்றவராக இருந்தா, அவரும் ஒரு இஸ்லாமியவாதி தான், அவர் அறிவும் இஸ்லாம் தான். ஆனா மார்க்க அறிவுக்குள்ள விசேஷம் என்னண்டா, ஒரு டாக்டர் வேணுமெண்டா டாக்டர் ஆகிட்டு அவர் வைத்தியம் செய்வார். வைத்தியம் செய்கிற காலத்தில் சமூகத்துக்கு பயனுள்ளவராக இருப்பார். அதுக்கு பிறகு மரணத்துக்கு பிறகு அவர்கிட்ட வைத்தியம் பெற ஆக்கள் அவருக்கு துவா செய்வாங்க. அவரோட மரணத்துக்கு பிறகு அவர் இந்த உலகத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் செஞ்ச சேவை நின்று போகுது ஒரு டாக்டர். அதே நேரம் அந்த டாக்டர் ஒரு மெடிக்கல் காலேஜை கட்டி போட்டு போனாரண்டா, டாக்டரா மட்டும் இல்லாம ஒரு மெடிக்கல் காலேஜை கட்டி போட்டு போனாரண்டா, அவரோட மௌத்துக்கு பிறகு நிறைய நன்மைகள் வந்துகிட்டு இருக்கும். இந்த கல்வி, அதாவது பயனுள்ள கல்வி, பயன் அல்லாத கல்வி, ஆகுமான கல்வி, ஆகாத கல்வி மார்க்கம் பிரிக்கிறதே ஒழிய மார்க்க கல்வி உலகியல் கல்வி என்று மார்க்கம் பிரிக்கல. இந்த அடிப்படையில் நம்ம சமூகம் தப்பு தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கு. அல்ல, ஆனா மார்க்க கல்விக்கு என்ன நன்மைண்டா, இப்போ நான் ஒரு ஹதீஸை சொன்னேன் புகாரிலண்டு. இந்த ஹதீஸ் 1400 வருஷத்துக்கு முந்தைய இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க பதிவு செஞ்சுட்டு போனது. இன்னைக்கு 1400 வருஷத்துக்கு பிறகு நான் இன்றைக்கு சொல்றேன். இதுக்கு இடப்பட்ட காலத்தை எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, இந்த உலகம் அழியும் காலம் வரைக்கும் எத்தனை பேர் சொல்ல போறாங்க, யார் யாரெல்லாம் எப்படி எல்லாம் இதை கேட்டு 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 மனசுல பதிகிறாங்களோ, வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் இவங்களோட நன்மையில இருந்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு போய் சேருது. இன்றைக்கும் புகாரி ரஹிமஹுல்லாண்டா நாம புகாரி என்று பேர் சொன்னா ரஹமத்துல்லா அலைஹி ரஹிமஹுல்லான்னு துவா செய்யறோம். ஒரு டாக்டர் மௌத்தா போனாருடா, கலீல் என்ற டாக்டர் நம்ம ஊர்ல மௌத்தா போயிட்டாருன்னு வைங்களேன். இப்ப டாக்டர் கலீல் இருந்தாரு, சேவை செஞ்சாருன்னு சொன்னா யாருமே ரஹிமஹுல்லான்னு சொல்ல மாட்டான், அல்ல அவருக்கு அருள் புரியட்டு மட்டும் சொல்ல மாட்டான். இப்பவும் ஒரு டாக்டர் ஒரு வைத்தியம் செஞ்சு காசு வாங்கிட்டாருண்டா என்ன சொல்லுவான், அவருக்கு எனக்கு துவா செய்ய, அவர் தான் கொடுத்த அந்த சாமானுக்கு காசு வாங்கிட்டாருண்டுவான். ஆனா மார்க்கம் படிச்சுட்டு ஒருத்தர் மார்க்கெட் எடுத்து நடந்து சொல்லி தெரிஞ்சாருண்டா அவர் ராயலிட்டி என்று சொல்லக்கூடிய அவரை கபருக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கும். இந்த வித்தியாசம் இருக்குது மார்க்க அறிவுக்கும் மற்ற உலக அறிவுக்குள்ள வித்தியாசம். ஆனா நம்மளோட சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் என்று கேட்டா, மார்க்க ரீதியா மேலெழுந்தவாதியாக ஒரு 19 சில விஷயங்களை படிக்க வச்சிருக்கேமே தவிர, இன்றைக்கும் ஒரு மையத்தை கொண்டு வந்து வச்சா மையத்துக்கு முறை சொல்லி கொடுக்கும். ஒரு பெருநாள் தொழுகண்டா பெருநாள் தொழுகைக்கு முறை சொல்லி கொடுக்கும், ஓமா இல்லையா? அன்றைக்கு அவரத்தையே மறந்தாச்சு. இன்றைக்கு மையத்து தொழிலாச்சு, இன்றைக்கே தொழுது முடிஞ்ச கையோட நீ எடுத்து முறை எல்லாம் மறந்தாச்சு. அடுத்த ஒரு மையத்துக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்படி நடக்குதா இல்லையா? அப்ப நம்மட தேடல் மார்க்கத்தை புரிஞ்சு கொண்ட விஷயத்துல நம்மட தேடல் பிழை. மார்க்கத்தில் நிறைய விஷயங்கள் வருது, அதாவது நிறைய அடிப்படைகளுக்கு சொல்ல முடியாது, எல்லாத்தையும் நேரம் காணாது. மார்க்க அறிவை படிக்கிற முக்கியத்துவம், மார்க்க அறிவு இல்லைண்டா அந்த அறிவில்லாமல் செய்கிற அமல்கள் எல்லாம் வீணா போகும். அதே போல கற்ற அறிவை நாங்கள் எடுத்து நடக்கணும், கற்ற அறிவை நாம் எடுத்து நடக்கணும். அதே போல அமல் செஞ்சாதான் அந்த அறிவை மற்றவர்களுக்கு புகட்டணும். எந்த கல்வியை படித்தாலும் அது உலக லாபத்துக்கான கல்வியை அறிக்கக்கூடாது. நாளை மறுமையில் அது நமக்கு நரகத்தை கொண்டு போய் சேர்க்கிறா போயிடும். மறுமைக்குரிய லாபமாக தான் அது சிந்திக்கணும். இப்போ கல்வியை கொண்டு காசு உடைக்கிறவனா அறிக்கப்படாது, காசு தான் மையமாக இருக்கக்கூடாது என்றெல்லாம் மார்க்கம் பல அடிப்படையான விஷயங்களை பேசுது. இது பற்றிய புரிதல் நம்மளோட சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை. அதனால நிறைய நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது. மார்க்கம் எதையெல்லாம் முற்படுத்தி படிக்க சொல்லுது என்பதை இன்ஷா அல்லாஹ் நிறைவா எதிர்காலங்களில் படிக்கலாம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அவன் கலிமா சொல்லிட்டானா இருந்தா, இஸ்லாமத்துக்கு வந்துட்டானா இந்த அவன் முதல்ல படிக்க வேண்டியது யாரை பற்றி படிக்கணும்? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. இதுதான் ஒரு முஸ்லீம் படிக்க வேண்டிய விஷயம். இதில் 2 விஷயம் இருக்கு. ஒன்று வணக்கத்துக்குரியவன் படிக்கணும், 2வது அல்லாஹ் பற்றி படிக்கணும். அல்லாஹ் பற்றி படிக்கிறது அறிகிறதுன்றதை ஆரிஃப் என்று சொல்லுவாங்க. இதை அறிகிறத மாரிஃபான்டானவர்கள். மாரிஃபா நம்மளோட ஊரில் இந்த நாசமாக போன வடிகேடு இருக்கு இல்லையா, இந்த எல்லாம் அல்லாஹ் இந்த வடிகேடு வந்ததுக்கு காரணமே அல்லாஹ்வை படிக்க போய் விரிவாக படிக்கிறன்ற போய் வடிகேட்டுக்கு போனது. எல்லாம் அல்லாதான், நீ அல்லாதான், நானும் அல்லாதான், பொண்டாட்டி அல்லாதான், பிள்ளை அல்லாதான், கல்யாணம் அல்லா, சிலை அல்லாதான் என்று இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு விளக்கம் கொடுக்க போய்
புலையா விளக்கம் கொடுத்து புலையா விளங்கி இது யாரு ஞானவான்கள் என்ற சில கஞ்சா அடிச்சவன்கிற கதைகளை புத்தகங்கள் எடுத்து வச்சு மார்க்கம் என்று சொல்லி கொடுத்ததால இந்த ஊரு கிட்டத்தட்ட 35-40 வருஷமா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஓமா எவ்வளவு பெரிய தலைவலி. அப்ப வழிகாட்டு கொள்கை இந்த ஊருக்கு 40 வருஷத்துக்கு மேல ஆகப்பெரிய தலைவலியா இருந்துகிட்டு. அதுக்கு என்ன காரணம்? அன்றைக்கு 40 வருஷத்துக்கு முந்தி இருந்த யாருக்குமே மார்க் அறிவு பெருசா இருக்கல. சொன்னதை நான் கேட்டு ஓடினான், அதுக்கு பின்னால போனான்னு. இன்றைக்கு அந்த பருப்பு வேகாது, இன்றைக்கு அந்த கொள்கை வேற, அது உழந்துக்கிட்டு போகுது. அங்க உழவலா பிச்சுக்கிட்டு ஓடுறான் கேள்விப்படுறேன். ஏன் விளக்கம் அளிக்கிறான், விளக்கம் படிக்கிறதுக்கு நிறைய வாசல்கள் திறந்துட்டான் அல்லாஹ்வுத்தாலா. ஒரு காலம் இருந்துச்சு, அதை படிக்கிறேன்டா எங்க போகணும், மதரசாக்கு தான் போகணும். இப்ப அப்படி கிடையாது. இப்ப உங்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா அந்த போனை தந்திருக்கிறான். இதுல பொம்பளைய பார்க்கறத விட்டு போட்டு இதுல படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. புகாரி கிதாபு 1000 கிதாபுகள் ஒரே நாளையில வாசிக்கலாம். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு எத்தனை வரைக்கும் கிடைக்காத ஹதீஸ்கள் உங்களுக்கு இப்ப கிடைக்கும். தேடுனா அந்த வார்த்தை அடிச்சாலே போதும். சதக்கான்னு சொன்னா சதக்கா சம்பந்தப்பட்ட நபி சொன்ன அத்தனை அறிவுகள் நமக்கு வரும். அப்படி ஒரு பாக்கெட்ல எல்லாம் செஞ்சிருக்கான். இந்த காலத்துல இன்னமும் வடிகட்டு சிந்தனை என்னட்டு படிக்காத ஒரு சமூகமா நாம அவன் பாட்டுக்கு போட முடியும். இந்த மார்க்க கல்வி படிக்கிற என்னத்துக்கு தெரியுமா? ஹலால் ஹராம் அறியறதுக்கு. ஹலால் உலக கல்வி என்று சொல்லக்கூடிய உலக கல்வி மார்க்கத்தில் இல்லை. ஆனா மற்ற கல்வி ஹலால் ஹராத்தை வழங்கப்படுத்தாது. மார்க்க கல்வி மட்டும் ஹலால் ஹராத்தை வழங்கப்படுத்தும். மார்க்க கல்வி மட்டும் நேர்வழியது வழிகேடு என்று வழங்கப்படுத்தும். இன்றைக்கு நாம இந்த யுத்தத்தை விஷயத்தை நான் திருப்பி பேசுறேன். ஈரானுடைய அரசியல் போக்கு ஒரு பக்கம், ஈரானுடைய மார்க்க கொள்கை ஒரு பக்கம். அந்த மார்க்கத்துடைய கொள்கை அடிப்படை ஷியா சிந்தனை போக்கு. அதில் இருக்கக்கூடிய பொலிவீரோ ஜனாதிபதி இவன் எவன் எடுத்தாலும் ஷியா சிந்தனை போக்குல உள்ளாக்க. அது அவன் நாட்டுக்கு அவனோட கொள்கையை வச்சுட்டு போறான். அது நான் பார்க்க தேவையில்லை. ஆனா இங்க உள்ளாக்கள் நம்மடாக்கள் இந்த உணர்ச்சி வேகத்தை சப்போர்ட் பண்ற மாட்ட வேகத்தில் ஈரானை தூக்கி, அதாவது எந்த அளவு கண்டா இனி சொல்றதுக்கு இல்லை. அதுக்கு மேல பெரிய ஒரு கடவுள் லெவலுக்கு அல்லாஹ் விட அதிகமை தான் கடவுள். அவர் தான் நீ காப்பாற்றுவாரு. உலகத்தண்ட மாறிய கமெண்ட்ஸ் போடுற அளவுக்கெல்லாம் நம்ம சமூகத்திலேயே போட்டாங்க. என்ன காரணம்? மார்க்கர் இது தெரியாது. வடிகட்டு சிந்தனைண்டா என்னன்னு தெரியாது. வடிகட்ட கூட்ட உலகத்தில் எத்தனை இருக்குன்னு தெரியாது. அப்ப இந்த அறிவையும் சேர்த்து படிக்க வேண்டியிருக்குது. ஏன்னா நம்ம மர்மே நம்ம கபரை நாம பாதுகாக்கணும். ஏவன் உலகத்தில் எப்படி தொலைஞ்சிட்டு போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம கபரை நாம பாதுகாக்கணுமா இல்லையா? நம்ம நரகத்தை நாம போகணுமா இல்லையா? தேவையில்லாம சும்மா நீங்க தமிழ்ல ஈரானுக்கு சப்போர்ட் பண்றது அவனுக்கு தெரியுமா? நாங்க அதான் சவுதி மன்னர் சல்மானுக்கு நீங்க திட்டுறது அவனுக்கு தெரியுமா? இது யாருன்னே தெரியாது. அப்ப சம்பந்தம் இல்லாம ஏன் நம்ம கபரை நாம நாசமாக்கணும்? ஒரு முஸ்லீமுடைய கௌரவத்தை குறைக்கணும், ஏன் கேவலமா பேசணும் என்ற சிந்தனை போக்கில் அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? மார்க் அறிவு இல்லை. மார்க் அறிவுண்டா என்ன, மார்க்கத்தை விழிவுண்டா என்ன இல்லை. அப்ப அடிப்படையை படிக்கணும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அடிப்படை சம்பந்தமா நீங்க இஸ்லாம் வேண்டா என்ன? புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇ ஸக்காத் வ ஸௌமு ரமலான் வ ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்தஆத இலைஹி சபீலா. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இஸ்லாம் மார்க்கம் 5 விஷயத்துல கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த 5 விஷயத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒவ்வொரு விஷயத்தை பத்தி ஆழமா தெரியுமா? நான் கேட்க தொழுகை கலிமத்து லா இலாஹ இல்லல்லாஹ் அதை பத்தி படிச்சிருக்கோமா? அதே போல தொழுகை பத்தி படிச்சிருக்கோமா? நோன்பை பத்தி படிச்சிருக்கோமா? இல்ல. ஓமா இல்லையா? இன்றைக்கு எழுங்களேன் நவைத்து சௌமக்கத்தின் அன்னதாய் ஃபர்து ரமதானி ஹாதிஸ் சனத்தில் இல்லாஹி தஆலா. இந்த சமூகத்தில் நோம்புக்கு நியத்து வைப்பான். எப்படி நியத்து வைப்பான்? விடிய சாம 4 மணிக்கு எழும்பி இருந்துக்கிட்டு நவைத்து சௌமக்கத்தின் அன்னதாய் அதெல்லாம் நான் இன்றைக்கு உன் மீது ஃபர்லாக்கப்பட்ட நோம்பு பிடிக்கிறதுக்கு நாளைக்கு பிடிக்கிறதுக்கு நியத்து வைக்கன்னு சொல்லுவான். இன்றைக்கு இருந்துக்கிட்டு நாளைக்கு நியத்து பிடிப்பேன். அப்ப நியத்தே போல. அதே போல உசல்லி பரலோஹரி அர்பாரக்காத் முஸ்தக்பில் கபதி ஷரீஃபத்தில் நெஞ்சில் தக்பீர் கட்டுறதுக்கு முன்னே இவ்வளவு சொல்லுவான். இப்படி நபி அவங்க எந்த தொழுகை சொல்றாங்க? எந்த தொழுகை சொல்றாங்க? சஹாபாக்கள் எந்த தொழுகை சொல்றாங்க? அப்ப தொழுகை ஷாஃபிஈ என்ற புத்தகம் இருக்கு. ஷாவுல் அஹ்மதி பிரதர்ஸ் அண்ட் கம்பெனி லிமிடெட் அடிக்கிற புத்தகம். அப்ப தொழுகை ஷாஃபி என்ற புத்தகத்துல தான் நம்ம தொழுகை நியத்தை சொல்லி தந்திருக்கிறான். நபி அவங்க தொழுவிச்சாங்களே, எத்தனையோ காலம் தொழுவிச்சாங்களே, சஹாபாக்கள் சொல்றாங்க. எங்கேயாவது ஒரு இடத்த இப்படி நியத்து வச்சாங்களா? அப்ப என்னத்தை நான் சொல்ல வாரேன்டா, இதை சொன்னா பிரச்சனை, இது பிழை, இதை செய்யாதீங்க சொன்னா பிரச்சனை. அப்ப மார்க் அறிவு இல்லை. நிறைய பேரை நான் பார்க்கிறேன். இப்ப கூட்டு துவா இல்லைன்னு நல்லா தெரியும். கூட்டு துவா இல்லை, மார்க் தொழுகைக்கு பின்னால கூட்டு துவா நபி அவங்க நல்லா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இந்த பள்ளியில் வார எல்லாருக்கும் தெரியும். இங்க வாராக்கள் இன்னொரு கல்யாணத்துக்கும் மையத்துக்கும் மற்ற பள்ளிக்கு போவாங்க. மற்ற பள்ளிக்கு போனால் அங்கே இமாம் கூட்டு துவா ஓதுவார், அங்கே பின்னுக்கு ஆமின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ரெண்டு குணம்? அது என்ன ரெண்டு புத்தியே வருது? தெளிவாக இதுதான் சரின்னு செஞ்ச மாதிரி அயங்க பண்ணி அங்கே ஆமின்னு சொல்லிட்டீங்க. நான் கல்யாண சபையில் பார்ப்பேன்.
கல்யாண சபையில் துவா செய்வார் மௌலவி. மார்க்கத்தில் அப்படி இல்லை, துவா செய்வார். பெரிய பெரிய படித்தவர், பெரிய பெரிய டாக்டர், இன்ஜினியர், பெரிய பெரிய ப்ரொஃபஸரெல்லாம் ஆமின் சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. நான் என்னடா இவனை படிக்கிறாங்க, உலகத்தையே படித்து கரைச்சி குடித்தவனுக்கு இது கூடுமா கூடான்னு தெரியலையே. அப்போ இதுக்கு மார்க்கத்துக்கு நன்மை கிடைக்குமா? மார்க்கத்துடைய அடிப்படையான விஷயங்கள் படிக்கணும். நான் சொன்ன இஸ்லாத்தை படிங்க, ஈமானை படிங்க. ஈமான் என்றால் என்ன? 6 அம்சம், அதை படிக்கணும். இதுக்குள்ளதான் அடிப்படை. இந்த இஸ்லாம் என்ற அந்த 5க்குள்ளையும் ஈமான் என்ற 6க்குள்ளையும் தான் எல்லாம் சுற்றி சுற்றி நிற்கும். இதுதான் உங்களை நரகத்துக்கு கொண்டு காப்பாற்றுறது, சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. இதை பற்றி ஆழமான புரிதல் இல்லாமல் நாம் இபாதத்து செஞ்சு வேலை கிடையாது. அல்லாஹ் குர்ஆன் சொல்ல, குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலம். அல்லாஹ் சொல்றான், நபியே, அறிஞ்சவனும் அறியாதவன் சமனாவானா? அறிஞ்சவனை சமானாக மாட்டான். இன்னொரு இடத்துல குல் ஹல் யஸ்தவில் அமா வல் பஸீர். நபியே, பார்வையுள்ளவனும் குருடனின் சமனா என்று அல்லாஹ் கேட்கிறான். பார்க்கிறவனும் குருடனின் சமனா இல்லை. அதே போல குல் ஹல் யஸ்தவில் அமா குல் ஹல் யஸ்தவில் அஹ்யா வல் அம்வாத். உயிரோட உள்ளவனும் செத்த புணமும் சமனான்னு கேட்கலாம். நாம் மார்க்க அறிவு இல்லைண்டா நமக்கு கண் இல்லை, அறிவு பார்வை இல்லை. நமக்கு மார்க்க அறிவு அவன் செத்த பணம் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ இந்த மாதிரியான கடுமையான அடிப்படையான விஷயங்களை மார்க்கம் அறிவை பற்றி ஏன் பேசுண்டா, இதுதான் மார்க்கத்தின் அடிப்படை. அறிவு இல்லாத எந்த ஒரு இபாதத்தும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படாது. அறிவு தான் உங்களை சொர்க்கவாதியா நரகவாதியான்னு தீர்மானிக்கிறது. அதில் குறிப்பாக மார்க்க அறிவு. மார்க்க அறிவை பற்றி நிறைய பேர் இருந்தாலும் அலட்சியம். இன்றைக்கு இப்போ ஜும்மாக்கு வந்துட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், இன்றைக்கு மகிப்பையும் வந்து இடிக்கிறாங்க. நான் மிம்பர் இறக்கணும், முன்னுக்கு 3 ஸ்டெப்பு தான் இருந்தேன். எத்தனை வருஷமாக வாரீங்க? அப்போ உங்களுக்கும் ஜும்மாவில் நேரத்தோட வந்து ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு கூட நீங்கள் ஆர்வம் இல்லை, ஆசை இல்லை, விருப்பம் இல்லைண்டா என்னத்தை படிச்சுட்டு மவுத்தா போகிறீங்க? நீங்கள் கபருக்கு போய் மர்ரபு கோமா ஜீனு கோமன் நபியும், உண்ட இறைவன் யாரு, உண்ட நபி யாரு, உண்ட தூதர் யாரு, உண்ட வேதம் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கடை புத்தகம், கணக்கு புத்தகம் தான் வேதம் சொன்னீங்களா? சொல்லுவீங்களா? அப்போ ஏன் இப்படி இருக்கணும்? அதில் இந்த பள்ளிக்குள்ளே வாராக்கள் அப்படி இருக்கப்படாது. இது குர்ஆன் சுன்னா பள்ளிவாசல். ஒரு 5 நிமிஷம் இமாம் ஜும்மா தொடக்கி தான் உங்களுக்கு குத்துது குறையுது. ஆனால் நீங்கள் நினைச்ச டைம் தான் வருவீங்க. நான் பாலாஜிலேருந்து 10:30 வந்து பள்ளிவாசல். நீங்கள் இப்போ வாரீங்க, ஒரு 2 நிமிஷம் நான் சொல்லுங்க, நான் ஜும்மா என்ன நடக்கும் வழியால் பெரிய ஹோன்னு சத்தமாக இருக்குது. ஜும்மா தொடக்கி போட்டேன். நீங்கள் வந்த 12 1 மணிக்கு, நான் வந்த 10:30. யார் சொல்ல கூட நான் கேட்குறேன். அப்போ இப்படி காலத்தை எப்படி கடத்த போகிறீங்க? இப்படியே இருக்கலாண்ணா? மார்க்கத்தை படிக்கிற இல்லையா? தேடி படிங்க. அதுக்காகத்தான் பள்ளியில் இந்த மாநாடுகள் நடப்பாங்க, தர்பியா வகுப்பு நடத்துவாங்க, ஜும்மா செய்கிறது நேரத்தோட. மற்ற இஷாப்புறம் ஒரு ரசூலுல்லாஹ் ஹதீஸ் வாசிக்கப்படும். ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸை கேட்டு படித்ததான் மார்க்கம். எழுத்து படிப்பு, எழுத்து கல்வி எல்லாம் புறவு வந்தது. நபி அவங்களோட காலத்தில் படித்த கல்வி முறை கேட்டு படித்த கல்வி முறை. நபி அவங்க சொல்ல சஹாபாக்கள் கேட்கறது, சஹாபாக்கள வாழ்க்கையை பார்க்குறோம். எத்தனையோ சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை படிக்கிறதுக்காக பல தியாகங்கள் செஞ்சிருக்காங்க. அதில் ரசூலுல்லாஹ்கிட்ட சஹாபாக்கள் ரெண்டு சஹாபாக்கள் கூட்டாளியாக சேர்ந்துக்குவாங்க. ஒரு சஹாபி சொல்லுவார், இன்றைக்கு நான் வியாபாரத்துக்கு போகிறேன், நீங்கள் நபியோட இருந்துக்குங்க. நபி என்னெல்லாம் சொல்லி தந்தாங்களோ ராவைக்கு எனக்கு சொல்லித்தாங்க. நான் வியாபாரம் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு அரவாச காசு தாங்க. நாளைக்கு நான் நபிக்கிட்ட இருக்கிறேன், நீங்கள் வியாபாரத்துக்கு போங்க, நீங்கள் வியாபாரம் பண்ணி அந்த காசு அரவாசம் எனக்கு தாங்க. நான் நபி உங்களுக்கு சொல்லித்தாரேன், ராவை சொல்லித்தாங்க. சில நாளில் நபி அவங்க சொன்னா தான் மார்க்கம். ஒரு நாளைக்கு நபி என்றுமே வாய் திறந்து பேசாமல் விட்டா அன்றைக்கு மார்க்க கறி ஒன்றும் இல்லை, சும்மா தான் இருப்பார். அப்போ பாருங்க, ஒரு ஆள் ஒரு 60 வருஷம் வாழ்ந்திருந்தா 30 வருஷம் நபியோட இருந்திருக்காரு மார்க்கத்தை படிக்கிறதுக்கு. அதே போல் மார்க்கத்தை படிக்கிறதுக்காக ஒரு ஆள் 60 வருஷம் உழைச்சிருந்தா 30 வருஷம் உழைப்பை மார்க்க படிக்கிறதுக்காக கொடுத்துருக்காரு. நாம் யார் என்ன செய்யணும்? நம்ம காசை கட்டி சேர்த்து வச்சுருக்கிறோமே, நாம் மார்க்க கல்விக்கு எங்கே செலவழிச்சிருக்கோம்? நாம் மார்க்க கல்விக்கு நம்ம சமூகத்துக்காக எங்கே செலவழிக்கிறோம்? எல்லாரும் பெரிய பெரிய ஊடுவாசை கட்டி பெரிய வாகனம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் டப்புன்னு போயிடும், எல்லாரும் விட்டு கொண்டு போயிட்டு உடுத்த உழுப்பையும் மோய் நேரம் கலட்டி எரிஞ்சிடுவான். இந்த உடுப்போட போயிடலாண்டு அவன் இப்படித்தானே இருக்கு நம்மளோட வாழ்க்கை. எப்போ நாம் திருந்த போகிறோம்? எப்போ நாம் மாற போகிறோம்? இப்போ மார்க்க அறிவை பெறதுக்கு லேசான வயசான இப்போ மதரசாவுக்கு போய் படிக்கல. இப்போ படிக்கிறதுக்கு ஒரே ஒரு தளம் பள்ளிவாசல் தான். பள்ளிவாசல் இருக்கிற ஜும்மா, பள்ளிவாசல் இருக்கிற இஜ்திமா, பள்ளிவாசல் இருக்கிற தர்பியா, அதுக்கு தான் இதெல்லாம் படிக்கணும். வேற எங்கேயுமே படிக்காது. அப்போ நேர காலத்தை ஒதுக்குங்க, சஹாபாக்களை ஒதுக்க மாதிரி காசு பணத்தை ஒதுக்குங்க மார்க்கத்தை படிக்கிறதுக்கு. உலகத்தில் எந்த ஒரு சமுதாயமும் தண்ட வாழ்க்கையில் அரவாச கல்விக்கு ஒதுக்கின சமுதாயம் கிடையாது. உலகத்தில் எந்த ஒரு சமுதாயம் தண்ட உழைப்பில் அரவாச கல்விக்கு ஒதுக்கிற சமூகம் கிடையாது, சஹாபாக்களை தவிர.
இப்போ நாம் எப்படி இருக்கணும் என்றதை புரிஞ்சு கொண்டு கல்விக்கான புரிதல், இஸ்லாமிய கல்விக்கான புரிதல் பல விஷயங்கள் இருக்குது. அவ்வளோத்தையும் இப்போ சொல்லி முடிக்கல, 12-13 விஷயங்கள் இருக்குது. நான் 1-2 தான் உங்கள்கிட்ட தொட்டு காட்டியிருக்கிறேன். இப்போ மார்க்க கல்வியை தேடி படிக்கக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கில்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.